பிரார்த்தனை பத்தில் 8வது மந்திரம் நிறைவு பண்ணிட்டோமா? 8. 9வது மந்திரம். சோமசேரம் அவர் யோகா மாஸ்டர் வந்தால் தான் எதே ஞாபகம் வருது. அவங்க 2 பேரும் இல்லைன்னா திருவாசகம் எடுக்காமல் ஓட்டிடுவோம். 9வது மந்திரம் பிரார்த்தனை பற்றி சொல்கிறார். தாரா அருள் ஒன்றி இன்றியே. தாரா அருள்ங்கிறது ஒரு அற்புதமான வார்த்தை. தாரா அருள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு 50 ஏக்கர் இருக்குது தோப்பு. 50 ஏக்கரையும் மகனுக்கு எழுதி வச்சுட்டா இனி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைல்ல. அது மாதிரி சிவபெருமான்ட்ட நான் இனி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துட்டாராம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். நாமெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நம்ம தேவை பார்த்து, அவங்க கேட்டால் என்ன செய்கிறது, இவங்க கேட்டால் என்ன செய்கிறதுன்னு பார்த்து என்ன செய்வோம். 400 பேருக்கு சமைக்க சொன்னால் 50 பேர் சாப்பாடை முதல்ல எடுத்து வச்சிடறான். அவர் வருவார், இவர் வருவாருங்கிறான். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணாராம்? அவர்கிட்ட இருக்கிறதையெல்லாம் கொடுத்துட்டார். தாரா அருள் ஒன்றி இன்றியே. சைவ சித்தாந்தம் இன்னைக்கு கூட படித்தோம். உதிர்காசன் வந்து படித்தான். சைவ சித்தாந்தத்தில் இறைவன் தன் எண் குணங்களை உயிர்கள் மேல் பதிய வைக்கிறான்னு வருதில்ல. எண் குணங்களையே பதிய வச்சிடுறாரு. 8 குணங்களை உயிர்கள் மேல் பதிய வச்சிடுறாரு. ஆனால் உயிர் ஒரே ஒரு குணத்தை அனுபவிக்கிறது, பேரின்பத்தை அனுபவிக்கிறது. அந்த 8 குணங்களை எடுத்துக்கிட்டு அதை நானும் இறைவன் வேலையை செய்ய போகிறேன்னு அந்த உயிர் என்ன செய்யாது, போகாது. தாரா அருள் ஒன்றி இன்றியே. கொடுக்கிறதுக்கு பாக்கி இல்லாமல் கொடுக்குறாராம் இறைவன். இன்றியே தந்தாய் என்று உன் தமரெல்லாம். தமர்னா உறவினர். பொதுவாக சைவத்தில் சிவனடியார் தான் நம்ம பார்ப்போம். சிவபெருமான் இவங்களையெல்லாம் உறவினராக கருதிட்டாராம். உன் தமர் என்றே. தமர்னா உறவன். நந்தமர் ஊரென்றான் நொடித்தான்மலை உத்தமனை. தமர் உறவினர். சுந்தரர் கைலைக்கு போகிறார்ல, அப்போ அந்த சுந்தருடைய வரலாற்றில் வருது, நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான்மலை உத்தமனேன்னு பாடுறார். தமர் என்ற சொல்லுக்கு உறவினர்னு அர்த்தம். அதாவது சொந்தங்களில் 3 வகை இருக்குது. சொந்தம்னா நட்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் 3 வகை இருக்குது. 3 நிலை இருக்குது. ஒரு நிலை சிவா குருவே போட்டு. 1 நட்பு நிலை. இன்னொன்று நட்பும் இல்லை பகையும் இல்லை இன்னொரு நிலை. 3 பகை நிலை. இந்த 4வது ஒன்று கிடையாது. அந்த நட்பும் இல்லை பகையும் இல்லைன்னா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில். நொதுமலர்னு ஒரு வார்த்தை. நொதுமலர்னு ஒரு வார்த்தை உண்டு. நட்புலேயும் சேராது, பகையிலையும் சேராது. பஸ் ஸ்டாண்டில் ஒரு 40 பேர் நிற்கிறாங்கன்னா எல்லார்ட்டையுமே போய் நம்ம பேசுகிறோம். நமக்கு வேண்டிய ஒருத்தர்கிட்டான போய் பேசுகிறோம். அவர் நமக்கு யாராகிறார்? நட்பாகிறார். உண்டா இல்லையா? யாரோ ஒருத்தர் பகைனா என்ன செய்கிறோம்? அவரை கண்டு விலகிறோம். இப்படி 3 நிலையில் தான் மனித உறவுகள் இருக்குங்கிறாங்க. நட்பு நிலை, நட்பும் இல்லை பகையும் இல்லை என்ற நிலை, இன்னொன்று பகை நிலை. உயிர்களை இறைவன் தனக்கு யாராக பார்க்குறாரு? சொந்தக்காரமாக பார்க்குறாரா? நந்தமர் என்று உன் தமர் எல்லாம், உன்னுடைய உறவினர்கள் எல்லாம். மாணிக்க வாசகர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முதல் வரியில் சொன்னது தன்னை பற்றி அல்ல, பிறரை பற்றி. தாரா அருளம் இன்றியே தந்தாய் என்றுன் தமரெல்லாம் ஆறா நின்றார். ஆறா நின்றார்னா அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆறுதல் என்றால் அனுபவித்தல்னு பொருள். ஆறுதல் என்ற தமிழ் சொல் அனுபவித்தல் அல்லது நிறைதல்ங்கிற பொருளில் வரும். வயிறார சாப்பிட்டேன், வயிறு ஆற அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய. இந்த மீனிங்கில் வரும். இங்கே ஆறா என்பதற்கு என்ன பொருள்னா அனுபவிக்கிறார்கள், பேரானந்தத்தை அனுபவிக்கிறார்கள். இனி வர்ற பகுதிகளில் மாணிக்க வாசகர் தன்னை சொல்ல போகிறார். இதுவரைக்கும் சொன்னது மற்றவங்களை பற்றி. சிவனே, உங்கள்கிட்ட நிறைய அடியார்கள் வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நீ பாக்கி வைக்காமலே கொடுத்துட்ட, எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ட. அவங்க அதையெல்லாம் உனக்கு உறவினராக இருந்து அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னை சொல்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் சத்தம் அதிகம் என்ன டீச்சர்? சத்தம் வர்றதில் என்ன டிஸ்டர்ப்னா, அதுக்கு சமமாக நான் கத்தும்போது நிதானம் கிடைக்காது. இது ஒரு பிரச்சனை. பிறகு நமக்கே நிதானம் கிடைக்குது.
அமைதியாக இருந்தால் நம்ம இப்போ நாங்கள் தேவார வகுப்பில் காந்தி நகர்லாம் எடுக்கும்போது ஃபேனையே ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா ஃபேன் கொஞ்சம் நம்ம கூட சேர்ந்து கத்தும். அதனால் ஃபேனையே ஆஃப் பண்ணுவோம், சைலண்ட்டாக இருக்கிறது. வாங்க சிவா, வாங்க வாங்க வாங்க. வைசாகி அம்மா நம்ம திருக்கூட்டத்தில் பாடுறாங்கல்ல, வைசாகி அவங்க அம்மா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. சரி சரி. தமரெல்லாம் அவர் ஸ்டூடெண்டா? சார் தான் ஸ்டூடெண்டா? சார் ஸ்டூடெண்டா? ஆறான் என்றார் உன்னை அடியேனும். பாருங்க, நான் உன்னுடைய அடிமை அடியேனும் அப்படிங்கிறார். அயலார் போல அயர்வேணும், நான் அடுத்தவை மாதிரி ஆயிட்டேங்கிறார். இதுதான் மாணிக்கவாசகருடைய திருவாசகம். எல்லாரும் உனக்கு சொந்தக்காரனா பேரானந்தத்தை அனுபவிக்கிறாங்க, நான் அடுத்தவை மாதிரி ஆயிட்டேங்கிறார். புரியுதா? அடியேனும் அயலார் போல அயர்வேணும், நான் அடுத்தவை மாதிரி தளர்ந்து போயிட்டேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் மாணிக்கவாசகரை உயர்த்தியது. மற்றவர்களை உயர்த்தி பேசி தன்னை தாழ்த்தியே பேசுவார் மாணிக்கவாசகர். நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலே யாரை உயர்த்தி பேசுவோம்? நம்மை நாமே உயர்த்தி பேசி மற்றவங்களை தாழ்த்துறமோ இல்லையே, நம்ம பேசுகிறதுலே அவங்க தாழ்ந்துருவாங்க. நம்முடைய மாணிக்கவாசகர் உயர்ந்ததே தன்னை தாழ்த்துறது தான். சொல்லப்போனால் முதல் வரியில் உள்ளது யாருக்கு பொருந்தோம்? மாணிக்கவாசகருக்கு பொருந்தும். முதல் வரியில் சொன்னது எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட வாங்கினது யார் தான்? அவர் தான். ஆனால் அவர் அப்படி சொன்னார், அயலார் போல அயர்வேனோ, நான் தளர்ந்து போகலாமா? சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா, இறைவனே சிறப்புடைய உன்னுடைய அருள்னால, சிந்தனைனா உள்ளம், என்னுடைய உள்ளத்தை நீ திருத்தின. உள்ளத்தை திருத்தி என்பதன் பொருள் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை இறைவன் நீக்கணும். என்ன குறைகள்னு கேட்டால், ஒரு உயிரிடத்தில் இருக்கிற குறைகள் என்னென்னு கேட்டால், நம்ம கோபப்படுறது, பேராசைப்படுறது, பொறாமைப்படுறது, அடுத்தவர்களை வெறுக்கிறது, அடுத்தவர்கள் தீமை செய்கிறது, இதையெல்லாம் நம்ம காரணமாக சொல்லுவோம். ஆனால் சைவ சித்தாந்தம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்குது. பொறாமை எங்கேருந்து வருது, கோபம் எங்கேருந்து வருது, ஆசை எங்கேருந்து வருது, வெறுப்பு எங்கேருந்து வருது, தீமை எங்கேருந்து வருது, அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யணுங்கிற எண்ணம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இவைகளெல்லாம் காரியங்கள் தான். காரணம் 3 சொல்லுது, 3 மலங்கள்: ஆணவம், கன்மம், மாயை. அறியாமை காரணம், வினை காரணம், மயக்கம் காரணம். ஒரு மனிதன் துன்பம் அனுபவிப்பதற்கு 3 காரணம் தான் ஆகமம் சொல்லுகிற காரணம். ஒன்று, அவன் அறியாமையில் கஷ்டப்படுவான், இல்லைன்னா அவன் செஞ்ச வினையினால் கஷ்டப்படுவான், இல்லைன்னா ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு கஷ்டப்படுவான். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு நாளைக்கு 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி லாஸ் வருது. நம்மெல்லாம் நல்ல நிம்மதியான தூங்குகிறோம். என்ன காரணம்னா, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம காசு இல்லை. உண்டா இல்லையா? நம்ம காசு இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் காசு எடுக்கணும்னா நீங்கள் காசை இழக்கும் போது தூக்கத்தை கெடுத்து தான் ஆகணும். உண்டா இல்லையா? அப்போது கவலைக்கு பின்னால் 3 காரணங்கள் இருக்கிறது. அறியாமை ஒரு காரணம், நாம் எப்போதோ தெரிந்தும் தெரியாமலும் செய்த வினை ஒரு காரணம், இன்னொன்று நம்முடைய பற்று, ஆசைனாலும் பற்றுனும் ஒரே காரணம். இந்த 3 ஒரு காரணம். இந்த 3 காரணங்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு பயிற்சி எடுத்தாலே அதே வாழ்க்கையில் பெரிய விஷயம்தான். நான் பலமுறை சொன்ன ஒரு கதை, இந்த இடத்துக்கு பொருத்தமான கதை. ஒரு மன்னருக்கு தான் எல்லா வசதியும் இருக்குமே, எல்லாருக்கு பசி வரமாட்டுக்கு, தூக்கம் வரமாட்டுக்கு. எனக்கு அதான் பிரச்சனை சார் இருந்தேன்னா, இந்த கதையை நீங்கள் பயன்படுத்தணும். பசியும் வரமாட்டுக்கு, தூக்கம் வரமாட்டுக்கு. மன்னர் அரண்மனை நைட்டில் தான் தூக்கம் வரமாட்டேங்குது, பகல்லையா தூங்கிடலான்னு பார்க்குறாரு, அப்பவும் தூக்கம் வரமாட்டேங்குது. அரண்மனை மாடத்தில் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. எதிர்த்தால ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒருத்தர் நடமாடுறாரு, நல்லா கவனிக்கிறாரு. ஒரு சாமியார் திடீர்னு ஒரு பொட்டலத்தை கொண்டு ஒரு மரத்தடியில் வைக்கிறாரு. இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சாமியார்கள் கட்டுச்சோறு வச்சுருப்பாங்க, யாராவது கொடுத்த கட்டுச்சோறு. யாராவது சிவனடியா இப்போ யாத்திரை போகிறவங்களுக்கு நீங்கள் 11 மணிக்கு உணவு கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? 1 மணிக்கு ஆகும்னு கையில் வச்சுடுவாங்கல்ல. சரி, கட்டுச்சோறு வச்சுருக்கிறாருன்னு புரிஞ்சிட்டாரு. பக்கத்தில் ஒரு ஆறு, குளிச்சுட்டு வந்தார். வந்த உடனே அவர் திருநீரெல்லாம் பூசி அவர் ஆனந்த நடனம், நம்ம ஜக்கிவாசு சாமி ஆடுறாருல, அந்த மாதிரி ஒரு டான்ஸை போட்டார். டான்ஸை போட்டுட்டு உட்கார்ந்தவர் திடீர்னு சாஞ்சார், படுத்து தூங்கிட்டார். இதை யாரால் தாங்க முடியல. இவ்வளவு வசதி இருந்து எனக்கு தூக்கம் வர மட்டுக்கு தூங்குறாரு. சாமியார் அவ்வளோ அழகாக சாப்பிட்றாரு, இவரால் பொறுக்கவே முடியல, பொறாமை. அதனால் இவர் என்ன செய்தாருன்னா, நேரே போய் இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் நான் சொல்கிற மாதிரி சொல்கிறது கஷ்டம். உண்டா இல்லையா?
இப்போ நம்ம சசிரேகா என்ன சொல்லுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எழுதிட்டு போய் சொன்னாலும் சிரிக்கிற நேரம் சிரிக்கணும்ல, நான் மட்டும்தான் சிரிக்கிறேங்குது. புரியுதா? கதை சொல்கிறதுக்கு அது ஒரு கலை, அதுவே ஒரு கலை தான். அப்போ அவர் அவரை தட்டி எழுப்பி கேட்குறார். ராஜா இறங்கி வந்துட்டார். எனக்கு வராத தூக்கம் உனக்கு எப்படி வருது, எனக்கு வராத பசி உனக்கு எப்படி வருது, எனக்கு எல்லாமே இருந்து வரலையேன்னார். அப்போ அவர் ஒரே முனிவர்கள்லாம் அளவாக தானே பேசுவாங்க. ஒன்று அந்த வாழ்க்கை அல்லது இந்த வாழ்க்கை. என்னைய மாதிரி வாழ ரெடின்னா பசி வரும், தூக்கம் வரும். ஒன்றை மாதிரி வாழணும்னா பசியும் தூக்கம் வராது. ரெண்டையும் செலக்ட் பண்ணாத, எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணு. அரண்மனை வேணும்னா தூக்கம் வராது, அரச மரத்தை ரெடினா தூக்கம் வரும். எதுக்கு தயார்? என் கூட வர்றதா இருந்தால் சேர்த்துக்கிற, 2 பேரும் பார்ட்னர் போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ராஜா சொன்னார், உனக்கு அரண்மனைனா என்னதுன்னு தெரியல, அதனால் இவ்வளோ வாய் பேசுகிறார். சந்தன மர கட்டில் நான் படுக்கிறேன், நீ இந்த சும்மா புல்வெளியில் படுத்துக்கிட்டு வாய் பேசுகிற, என்கிட்டயே பேசுகிற. நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸு விலை தெரியுமா முதல்ல உனக்கு? இது எத்தனை லட்சம் ரூபாய், இதில் தங்கத்தில் எவ்வளோ இழை போட்டிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு விட்டார். உடனே அந்த முனிவர் டென்ஷன் ஆகிட்டார். யானை எவ்வளோ வச்சுருக்கான்னு கேட்டார். 10,000 20,000 யானை நான் வச்சுருந்தேன், வேண்டான்னு விட்டுட்டேன் அப்படின்னாரு. குதிரை ஒரு 50,000ன்றார். நான் 1,00,000 குதிரை வச்சுருந்தேன், எல்லாமே உன்னை விட டபுள் வச்சுருந்தேன். உனக்கு வந்த பிரச்சனை தான், ஒன்றை மாதிரியே தான் நானும் அரண்மனை மேலே நடமாடி பசி வராமல் தூக்கம் வராமல் அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்திருக்கிறேன். ரெடினா சொல்லு, அடுத்த ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு. அப்போ என்ன தெரியுது? வாழ்க்கையில் 2 பகுதியையும் அனுபவிக்க முடியாது. வேண்டாம் என்று சொல்வதனால் ஒரு சுகம், வேணும்னு சொல்கிறதுனால நம்ம சில சுகங்களை என்ன செய்யணும்? இழக்க தயாராக இருக்கணும். நீங்கள் நடந்து போக ரெடின்னா டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. ஜென்ஸுக்கு சொல்கிறேன், புரியுதா? நீங்கள் நடந்து போக ரெடினா டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. 10 ரூபா போச்சுதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நடந்து போக ரெடினா நீங்கள் எதை இழக்க வேண்டியதில்லை, அந்த காசை இழக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி தாய்மார்கள் மகிழ்ச்சியாக போகிறாங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் நாடே மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி தான். அது சந்தோஷமான செய்தி தான், உதாரணத்துக்காக சொன்னேன், புரியுதா? அப்போது அப்படியானால் எங்கெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல தயார் என்றால் மகிழ்ச்சி அங்கு காத்திருக்கிறது. அதான லாஜிக். வேண்டும் வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் அங்கு நாம் எதை ஒன்றை என்னை சுமக்கிறோம். எங்கள் தமிழையா சொன்ன உதாரணம் தான், அது உங்களுக்காக தான் சொல்கிறேன், பாடத்தை நிறுத்தி வச்சுட்டு சொல்கிறேன். மாணிக்கவாசகர் வந்ததுனால ஒரு ரயில்வே கேட்டு போட போகிறாங்க. கேட்டு ரயில் வர 15 நிமிஷம் இருக்குது, கேட் போட்டாச்சு. பாதசாரிகள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? அவன் நுழைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தில்லை நகரில் நான் வகுப்பெடுக்கும்போது கேட்டு இறங்க சைக்கிளில் உள்ள நுழைவேன். 1 செகண்ட் அசைஞ்சா எதில் அடிச்சிடும். அப்படி போன காலம் நானே போயிருக்கிறேன். கேட்டு இறங்க உள்ள நுழைஞ்சு வெளியே போவேன். தில்லை நகரில் வகுப்பெடுக்கும்போது இங்கேயே சைக்கிளில் தானே வந்துட்டு இருந்தேன் முதல்ல. அப்படி போவோம். சிலர் என்ன செய்வாங்கன்னா சைக்கிளை தோளில் வச்சுக்கிட்டு நடந்துருவாங்க, ரயில் வர்றதுக்கெல்லாம் காத்திருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் வாகனத்தில் வந்திருந்தோம்னா என்ன செய்யணும்? ஆட்டோவை தூக்கிட்டு போக முடியுமா? ஆட்டோக்காரர் முன்னால் வெயிட் பண்ணுறாரு, 4 வீலர் வண்டி அதுக்கு பின்னால் வெயிட் பண்ணுது, 8 சக்கர வண்டி அதுக்கு பின்னால் வெயிட் பண்ணுது, 14 சக்கர வண்டி இருக்குது, அது எங்கே வெயிட் பண்ணுது? அதுக்கு பின்னால். அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், எனது மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, வழியில் சுமை இல்லை. வேணும்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் காத்திருக்க தயாராக இருக்கணும். வேண்டாம் வேண்டான்னு மனசு சொல்லிச்சுதுன்னா அமைதி, அளவற்ற அமைதி ஏற்படும். அதை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து தான் வாழ்க்கையில் அதை பாடமாக கற்றுக் கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொல்கிறதுக்கு பொருள் தப்பாக எடுத்துடாதீங்க. வேண்டான்னா என்ன அர்த்தம்னா இது இல்லாமல் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் தான் வேண்டாம். அதுக்காக வீடு வேண்டாம், கார் வேண்டாம், பணம் வேண்டாம், அப்படி பொருள் கிடையாது. இது இல்லாமல் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கரூருக்கு முதல் வகுப்புக்கு நானும் என்னுடைய மனைவியும் தான் பஸ்ஸில் போனோம். வீட்டுக்கு வந்து சேரும்போது நைட்டு 10. டைரக்டர் இந்த மாதிரி போனோன்னா பஞ்சர் ஆகிருவா, வேறு ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னாரு. அதற்கு பிறகு மகன் கல்யாணம், இப்படி பல காரணங்களை வச்சு ஒரு பழைய கார் வாங்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி ஓட்டணும். அதுக்கு பிறகு மகன் கார் வாங்கினா பழைய காரை கொடுத்துட்டு மகன் காரில் போனேன். அது பிறகு இப்போ என்னதுன்னா மகன் காரில் போனால் 3000 ரூபா தேவைப்படுது. இப்போ பஸ்ஸில் போகிறேன். முதல்ல இதில் தான் போனேன், அதில் ஒழுங்காக பஸ்ஸில் போயிருக்கலாம். இப்போ காரில் போனதுனால இதில் போக முடியல, பஸ்ஸில் போக முடியல. அதனால் இப்போ என்ன ஒரு பாடம் நான் கற்றுக்கிட்டேன்.
பஸ்ஸில் போகவும் தயாராக இருந்தேன், காரில் ஓடும் செம்பொன்னும் அதுக்கு பழகணும். அதை சீரார் அருளால் சிந்தனையை திருத்தினார். மனசை திருத்துறது இதனால தான். அதனால தான் மாணிக்க வாசகர் செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்குனார். இறைவனுக்கு வேலை செய்யும் போது நம்முடைய மனசு எப்படி இருக்கணும்? செம்மையாக இருக்கணும். சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா. உலகத்தில் நம்ம எதெல்லாம் மனித இனத்துக்கு வேண்டாத குணம்னு சொல்கிறோமோ அந்த குணங்கள் எல்லாம் இந்த மூன்றிலிருந்து தான் வருது. அதுக்காக சொன்னேன், சித்தமலம் அறிவித்து. அதனால் அங்கே போயிட்டு, எங்கேருந்து சிந்தனையை திருத்திங்கிறதுக்கு அங்கே போயிட்டு சித்தத்தில் இருக்கிற மலம் போகணும், அறியாமை போகணும், வினை நம்ம விட்டு போகணும், எந்த ஒரு மயக்கங்கள் நம்ம விட்டு என்ன செய்யணும்? போகணும். திருத்தி, அதுதான் என்னை திருத்தி ஆண்டார்னார். கருத்திருத்தி ஊன்புக்கு திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அடிகொள்தில்லை கண்டேனே பாடினார்ல. உருத்தெரியா காலத்தை உட்புகுந்து உளமன்னி கருத்திருத்தி கருத்து இருத்தி அப்படின்னு பாடினார். ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டன் பாடினார். பேரானந்தம் பேராமை அவர் சொல்கிறார். பேரின்பத்தை நான் அனுபவிக்கிறேன், ஆனால் பேராமைன்னு அர்த்தம்னா இடைவிடாமல் பேரின்பம் வரணுங்கிறார். இடைவிடாத பேரின்பங்கிறார். ஞானிகள் அதற்கு சொல்லுகிற உதாரணம் எண்ணெய் ஒழுக்கு போல அப்படிம்பாங்க, தேன் ஒழுக்கு போல. நீங்கள் ஒரு குடத்துலேருந்து தண்ணீரை இன்னொரு குடத்துக்கு மாற்றினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக ஊற்றினாலும் ஒரு பிரேக் வரும் இடையில. அந்த தண்ணீர் அருந்து தான் விடும். ஆனால் ஒரு ஆயில் கேனை நீங்கள் ஒரு 15 லிட்டர் ஆயில் கேனை ஓப்பன் பண்ணி ஊற்றுங்க, அது பில்லர் மாதிரி விடும், பிரேக் ஆகாது. அதுக்கு பேர் எண்ணெய் ஒழுக்குன்னு பேர், தைலதாரைன்னு பேர், தைலதாரை. இறைவனை பற்றிய நினைவும் இறைவனால் கிடைக்கிற ஆனந்தமும் எது போல இருக்கணும்? எண்ணெய் ஒழுக்கு போல இருக்கணும், தைலதாரையாக இருக்கணும். விட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது. அதைத்தான் பேரானந்தம் பேராமைன்னார். எனக்கு வர்ற ஆனந்தம், இது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஆனந்தம் வரும், ஆனால் இடையில தடை வரும். அந்த தடையை உடைக்கிறதுக்கு தான் கோயில் வச்சாங்க. அதாவது இறைவனை நினைப்பவனுக்கு பாதுகாப்பு 3 வடிவத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமயத்துறையில். ஒன்று கோயில், இன்னொன்று குரு, இன்னொன்று திருக்கூட்டம். குரு என்பது நம்முடைய சமயத்தை வளர்த்த குருமார்கள். நீங்கள் குரு, இப்போ நான் குருன்னா சம்பந்த சரணாலயர்னு சொல்கிறேன். அது அவங்கவுங்க உயிர் யாரை குருன்னு சொல்லுதோ அதுதான் குரு. என்னை நீ குருவாக சொல்லணும்னுலாம் சொல்ல முடியாது. அது அந்த உயிர் என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். அது அந்த உயிரினுடைய பக்குவத்தை பொறுத்தது. குருவையே தேர்ந்தெடுக்க முடியலன்னா சாமியையே குருவாடு. மாரியம்மன் தான் எனக்கு குருன்னு சொன்னால் அந்த தெய்வம் உங்களுக்கு குருவாக மாறிக்கொள்ளும். அதுக்காக அதில் கட்டாயமெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? குருங்கிறது எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? முடியாது. அதனால் இந்த ஆனந்தம் போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் 3 நிலை வச்சாங்க. குருவோடு இருக்கணும், கோயிலில் இருக்கணும், அடியார் கூட இருக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் யார் கூட இருக்கணும்? பெரிய பிஸ்னஸ் மேன் கூட இருக்கணும், நிறைய பிஸ்னஸ் மேன் கூட இருக்கணும், பிஸ்னஸ் சென்டரில் இருக்கணும். ஆத்தங்கரையில் உட்காந்து பிஸ்னஸ் பேசக்கூடாது, பெரிய மில்லுக்குள்ளே இருந்து பேசணும். உண்டா? அதுதானே கரெக்டு. பணம் பெருகணும்னா இந்த 3 வேணுமல்ல. அப்போ அருள் பெருகணும்னா இந்த 3 வேணுமல்ல. அருள் பெருகணும்னா இந்த 3 வேணுமல்ல. காசை வச்சு தான் சார் பாடம் நடத்த வேண்டியிருக்குது. ஆமாம், அருள் பெருகணும்னா இந்த 3 வேணுமல்ல. நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸில் மேலே வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப்லாம் மெம்பர் ஆகிடுவாங்க. சமூக சேவை செய்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, அங்கே தான் யாரை சந்திக்க முடியும்? பிஸ்னஸ் தொழிலதிபர்களை சந்திக்க முடியும். என்னுடைய பிஸ்னஸை அவர்கிட்ட கொடுக்கலாம், அவர் பிஸ்னஸை நான் எடுக்கலாம், என்னுடைய உற்பத்தியை அவர்கிட்ட கொடுக்கலாம், அவர் உற்பத்தியை நான் வாங்கலாம். சமூக சேவை ஒரு காரணமாக இருந்தாலும் பொருளை பெருக்குவதற்கு ஒரு காரணம். இப்போ நாமெல்லாம் சந்திக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு வகையாக சைவத்தை அனுபவிக்கிறீங்க, நான் ஒரு வகையாக சைவத்தை அனுபவிக்கிறேன். கொடுக்கல் வாங்கல் நிகழும். அதுக்காக தான் குருலிங்க சங்கமாக வச்சாங்க. கோயில் ஏங்கிறதே நமக்கு இன்னும் புரியலை. நம்முடைய சைவ இந்து மதத்தவர்களுக்கு நமக்கு எல்லாமே கோயில் தாங்கிறது புரியணும். எல்லாமே நமக்கு என்னது தான்? கோயில் தான். ஒரு பக்தன் எந்த அளவிற்கு கோயிலுக்கு வருகிறானோ அந்த அளவிற்கு அவனுக்கு நன்மை. இது சைவம் கண்டறிந்த உண்மை. அதனால தான் நம்ம ஞானிகளெல்லாம் யாத்திரைங்கிற ஒன்றை வச்சுருந்தாங்க. இப்போ மாணிக்கவாசகர் யாத்திரை போகலைன்னா அவருக்கு இறைவன் கிடைக்க மாட்டாரா?
நமக்காக அப்படி செய்தாங்க, சமயத்துக்காக அப்படி செய்தாங்க. அதனால தான் எதுக்கு இந்த இடத்துல இதை சொன்னேன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு பக்தி குறையுதோ அப்போ நம்ம எங்கே வந்துடணும்? கோயிலுக்கு வந்துடணும். கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிடும்போது அது திரும்ப பூஸ்ட் ஆகிடும். எப்படி நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் கொடுத்த உடனே என்ன செய்கிறோம்? சார்ஜ் போடுறோமில்ல, அதே மாதிரி கொஞ்ச நேரம் போடுங்க. எங்கே வரணும்? கோயிலுக்கு வரணும். வந்து கொஞ்ச நேரம் உட்காரணும். உட்கார்ந்து அந்த இறை நினைவோடு இருந்து ஏதோ ஒரு சின்ன புக்கு, கந்த சஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, திருவாசகம். இப்போ திருவாசகம் தான் எல்லா இடங்கள்லையும் பரவிட்ட. திருவாசகம், தேவாரம், ஏதோ ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து படிக்கணும். சமய நூலை கையில் எடுக்காமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரே சமயத்துக்காரங்க யார் தான்? நம்ம தான். சமய நூலை கையில் எடுக்கிறதே இல்லை. இஸ்லாமிய சகோதரர்கள் சமய நூலோடு தான் வழிபாட்டுக்கு போகிறாங்க. கிறிஸ்தவ சகோதரர்கள் சமய நூலோடு தான் வழிபாட்டுக்கு போகிறாங்க. நாம் பெருமாள் பக்தராக இருந்தால் திவ்ய பிரபந்தம் ஒரு சின்ன புக்காவது கையில் இருக்கணுமில்ல. ஆஞ்சநேயர் பக்தராக இருந்தால் ஆஞ்சநேயர் புக்கு ஒன்று கையில் இருக்கணுமில்ல. மாரியம்மன் பக்தர்னா அபிராமி அந்தாதி கையில் இருக்கணும். முருக பக்தர்னா ஒரு சஷ்டி கவசம், கந்த புராணம் வேண்டாம் சார், சஷ்டி கவசமாவது இருக்கணுமில்ல. இதையெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன்னா, அப்போ தான் நம்ம வர்ற தலைமுறைகளுக்கு இதையெல்லாம் நம்ம கொண்டு சேர்க்க முடியும். வர்ற தலைமுறைகளுக்கு இதையெல்லாம் கொண்டு சேர்க்க முடியும். அடுத்த தலைமுறையை வந்து நம்ம இந்த சமய நெறியில் வளர்க்கறதுக்காக சொல்லணும். பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும். வைக்க வேண்டும்னா எனக்கு அமைக்க வேண்டும், தர வேண்டும். பெருமானே, பெருமான்னா தலைவர். மந்திரத்தின் பொருளை தொகுத்து பார்த்துட்டு அடுத்த மந்திரத்தை தொடங்கிடலாம். கொடுக்கிறதுக்கு இனி எதுவுமே இல்லை என்று சொல்வது போல அடியார்களுக்கு நீ கொடுத்துருக்கிற. அவங்க உனக்கு உறவினராயிட்டாங்க, ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. நான் உன்னுடைய அடிமை, நான் அயலார் மாதிரி ஆயிட்டேன். யார் மாதிரி ஆயிட்டேன்? அயலார் மாதிரி ஆயிட்டேன். மாணிக்கவாசகர் எப்படி சொல்கிறார் பாருங்கள், அயலார் போல தளர்வேணும். நான் அப்படி தளரலாமா? உன்னுடைய அருளால் என்னுடைய சிந்தனையை நீ திருத்தி ஆண்ட. இது மாணிக்கவாசகர் சைவ சாதனத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜை பதிவு பண்ணுற. இது ஒரு ஸ்டேஜ், அவருக்காகல நமக்காக. பிரேக் இல்லாத ஸ்டேஜின்னு ஒன்று உண்டு, பிரேக்கிங் ஸ்டேஜின்னு ஒன்று உண்டு. இது எந்த ஸ்டேஜை பேசுகிறாரு? அந்த பிரேக்கிங் ஸ்டேஜை பேசுகிறார். அந்த இறை சிந்தனை தடைபட்டு வரும், அதை நமக்காக காட்டுறார். எனக்கு அந்த பேரானந்தம் தடைபடாமல் கிடைக்கணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறார்? இறைவன்கிட்ட கேட்குறார். அடுத்த மந்திரம், மானேர் பங்கா, மான் போன்ற பார்வை உடைய உமைபாகனே, வந்திப்பார் மதுரக்கனியே. யாரெல்லாம் வந்தித்தல்னா வணங்குதல், யாரெல்லாம் உன்னை வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ இனிய கனியாக இருக்கிறாய். மதுரம்னா இனி, இனிய கனியாக இருக்கிறாய். மனம் நெகா, மனம் உருகாத நானோர் தோளா சுரைவுத்தான். திருமுறையில் இந்த உதாரணம் வேறு எங்கேயுமே கிடையாது. மாணிக்கவாசகர் தன்னை, அதாவது இப்போ சுரைக்காய் இருக்குது, சுரைக்காயை சந்தையில் வாங்கி சமைச்சிங்கன்னா அன்னைக்கு சுரைக்காய் கூட்டு, சுரைக்காயை பயன்படுத்தியாச்சு, சரிதானா? சுரைக்காய் நல்லா முட்டிட்டா என்ன பண்ணுவாங்க கிராமங்களில்? அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு எதையாவது போட்டு வைக்க யூஸ் பண்ணுவாங்க, அப்படி தானே? குடுவை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இவர் சொல்கிறாரு, நான் சுரைக்காய் சமையலுக்கு போய் போடுற சுரைக்காயும் இல்லை, முத்தி போனதுனால அதில் உள்ளே இருக்கிறது பொருளை போட்டு வைக்கிற சுரைக்காய் இல்லை, தோளா சுரைக்காய்ங்கிறார். நான் வந்து முத்தி போன ஒரு சுரைக்காய் தான், ஆனால் எதையும் போட்டு வைக்கிறதுக்கு பயன்படாத சுரை குடுக்கை ஆகிட்டேங்கிறார். பயனற்ற சுரை குடுக்கை ஆகிட்டேங்கிறார். சுரை குடுக்கைன்னா உள்ளே இருக்கிறதுல வெளியே எடுத்தால் தானே எதையாவது போட முடியும். ஆனால் நான் ஒரு சுரை குடுக்கை உள்ளேருந்து எதையும் எடுக்காமல் இருக்குது அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய இந்த உதாரணம் திருமுறையில் வேறு எங்கேயுமே கிடையாது, திருவாசகத்தில் இதை விட்டால் வேறு எங்கேயும் கிடையாது. இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறார். நானோர் தோளா சுரை ஒத்தால், அதாவது உள்ளே இருக்கிற பகுதி எடுக்கப்படாத சுரை குடுக்கை. காயாக இருந்தால் கூட சமைச்சு சாப்பிட்றலாம், நல்ல பருப்பு போட்டு சமைச்சு. சுரைக்காய், பீர்க்கங்காயெல்லாம் ரொம்ப நீர்ச்சத்துடைய, கிட்னி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல உணவு. உப்பே இல்லாத காய்கறியில் சேரக்கூடியது பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் என்ன கிடையாது? உப்பே கிடையாது. பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால உடம்புல உப்பு வந்து வரவே வராது. சுரைக்காய் வந்து கிட்னிக்கு மிகச்சிறந்த மருந்து. உப்பு சேர்ந்துச்சுன்னா எடுத்துரும்.
எது? ஆமாம், கிட்னியில், அதாவது கிரியாட்டின் அப்படின்னு ஒரு டாக்டர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. கிரியாட்டின்னா கிட்னியில் என்ன செய்யுங்கிறது? உப்பு தேங்குறது. உப்பை வெளிப்படுத்த முடியாமல் கிட்னியில் தேங்கிறோம், அதை போய் உறிஞ்சிடும். எது? சுரக்காய். மருந்தும் பேச வேண்டியிருக்கு, சித்த மருத்துவமும் பேச வேண்டியிருக்குது. சரியா? அதை கொடுக்குறாங்க, சுரக்காய் கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா? அந்த சுரக்காயை சமைச்சு சாப்பிட்ருந்தா கூட இப்போ நம்ம பேசின ஏதோ நல்ல காரணத்தை சொல்லிடலாம். முத்தி போய் அதை உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தால் கூட ஏதோ உளுந்து போட்டு வச்சாங்க, பருப்பு போட்டு வச்சாங்கன்னு சொல்லிடலாம். இப்போ நான் அந்த உள்பகுதி எடுக்காதனால வேஸ்ட்டாக, அதை யாரும் பயன்படுத்த மாட்டாங்களா, வேஸ்ட்டாக கிடக்கிறேங்கிற. நானோர் தோளா சுரை உத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே. இந்த வார்த்தை திருவாசகத்தில் வேறு இடத்துல இல்லை. இந்த வார்த்தை நம்பி இத்தால் வாழ்த்தாயேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்ந்து போதீரேன்னு சுந்தரர் சொன்னார்ல, அதுக்கு சமமான வார்த்தை. வாழ்ந்து போதீரேன்னு சுந்தரர் சொல்கிறார். கண்ணு கேட்குறேன், கண்ணு தரமாட்டுக்கிற, நான் வேணா கண்ணு இல்லாமல் இருந்துட்டு போகிறேன், நீ நல்லாருங்கிறது தான் வாழ்ந்து போதீரேன். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீபோல் உள்ளே கனந்து முகத்தால் மிகவாடி ஆளாங்கிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால். அது அப்படியே எடுங்க, மாணிக்க வாசகருக்கு. ஆளாங்கிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பேன். என் பிரச்சனையை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே செய்யாமல் இருக்கிற. கடைசியில் சொல்கிறார், நான் வேண்டா எப்படி இருந்துட்டு போகிறேன், நீ நல்லாரு அப்படிங்கிற. வாழ்ந்து போதிரேங்கிறார். ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதிரேனார். அதுக்கு சமமான வார்த்தை திருவாசகத்தில் வேறு இடத்துல கிடையாது. நம்பி இத்தால் வாழ்ந்தாயே என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன இந்த மாதிரி விட்டுட்டதுனால நீ என்ன நல்லா இருந்துட்டான்னு கேட்குறார். என்னை இப்படி விட்டதுனால உனக்கு வந்த நன்மை என்னன்னு கேட்குறார். நம்பி இத்தால் இதனால் வாழ்ந்தாயே, நீ என்ன வாழ்ந்துட்ட? இப்படி சொர கொடுக்க மாதிரி என்ன விட்டுட்டதுனால உனக்கு வந்த லாபம் என்ன அப்படின்னு கேட்குறார். மாணிக்கவாசருடைய வரிகளில் ஒரு அபூர்வமான வரி இந்த வரி. யார் மாதிரியே பேசுகிறாரு? சுந்தரர் மாதிரியே பேசுகிறார். நம்பி இத்தாய் வாழ், நம்பி இத்தால்னா இதனால் வாழ்ந்தாயே, வாழ்ந்தாயேன்னா என்ன நன்மை கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்குறாரு. உனக்கு நீ கேட்ட பணத்தை தராதனால அந்த பணத்தை கொண்டு போய் நான் ஷேர் மார்க்கெட்டில் போய் நான் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன்னா சந்தோஷமான செய்தி. நான் கேட்டதை எனக்கு தராதனால உனக்கு வந்த லாபம் என்னன்னு கேட்குறாரு மாணிக்கவாசகர். ஊனே புகுந்து உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம்தான். தன்னைத்தானே கொடியவன்கிறார். கொடியேற்கு என்றோ கூடுவது. என்ன சொல்லார் தெரியுமா? உடம்பும் உள்ளமும் உருகக்கூடிய அன்பை என்னைக்கு தருவ, உருகி பெருகும் உள்ளத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போன மந்திரத்தில் பேரானந்தம் கேட்டார், இந்த மந்திரத்தில் தன்னை பயன்படாத சுரை கொடுக்கினார். கடைசியில் சொன்னார், ஒன்றே ஒன்று செய், உன்னை நினச்சி உருகிற மாதிரியாவது என்னை தயார் பண்ணுன்னு கேட்குறார். ஊனே புகுந்து உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனை, என்னைக்கு தான் அதையாவது செய். கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கு. இந்த இடத்துல அந்த கொடியேற்குங்கிற வார்த்தை ஏன் தெரியுமா? நான் இதில் நிறைய குறை பேசிட்டேன். காரணம் யார் கிடையாது, அதுதான் அந்த வார்த்தை கொடியேற்கு. நிறைய நான் உன்னை பேசிவிட்டேன், ஆனால் இது நடந்ததுக்கு காரணம் யார் தான்? நான் தான். கொடியேற்கு என்றோ கூடுவது. இந்த மந்திரத்தை தான் நம்ம அடுத்த வகுப்புலையும் விரித்து பேச போகிறோம். அற்புதமான மந்திரம். நல்ல எல்லாம் நம்ம நிறைவு செய்கிறோம், நிறைவு பகுதிக்கு வர்றோம். நம்ம டீச்சர் வாங்க, சிவா மைக் எடுத்து கொடுங்க டீச்சர். கோயில் பக்தர்கள் அனைவருக்கும் ஆன்மீக பேரவையின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 4 கருத்துக்கள் நல்ல வழியும் சொல்லியிருக்காரு. முதல் எடுத்தோன்னே ஒரு நாடுன்னு இருந்தால் அது நமக்கு போர் படை சிறப்பாக இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்குங்கிறத உலகியல் வாழ்வியலோட ஒத்தி இப்போ நமக்கு போர் நடந்துட்டு இருக்குது இல்லையா, அதோட ஒப்பிட்டு சொன்னார். எல்லோருமே வீட்டில்
சாமி கும்பிட்றப்போ ஒரு கடைசியில் நினச்சிக்கோங்க, வேண்டிக்கோங்க. போர் சூழ்நிலை தவிர்க்கணும், போர் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை நீங்கள் எல்லாரும் போட்டோம்னா கூட்டு பிரார்த்தனைக்கு அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அது சூப்பராக சொன்னார். அதாவது பெரிய புராணத்தையும் நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்கிறது அவரால் தான் முடியும். அடுத்தது வினை, அறியாமை, வினை, பற்று. அறியாமை போயிட்டு வினையை நீக்கி ஆசையை விட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பக்தி கிடைக்கும், இறைவனுடைய அருளும் கிடைக்கும். அருள் நமக்கு பெருகணும்னா இந்த மூணையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. அடுத்தது குருலிங்க சங்கமம். கோயிலுக்கு வாங்க, குருவா இப்போ நமக்கு இப்போ சிவனடியார்கள்லாம் தீட்சை வாங்கி குருவாக ஏற்றுக்கிறாங்க. நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு குருங்கிறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் நீங்கள் மாரியம்மனையே குருவாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த கடவுளையே நீங்கள் குருவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிவனடியார்கள் இவர் பேசுறது கேளுங்க, முதல்ல அது கேட்டாலே போதும். எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவரால் பேசவே முடியல. நானே வார்த்தை நல்ல வார்த்தை கேட்டு கோயிலுக்கு எதுக்கு வரோம்? நிம்மதியாக இருக்கணும், நல்ல கருத்துக்களை கேட்கணும், சாமியை கும்பிடணும்னு வரோம். அவர் சொல்கிற ஒரு 4 கருத்துக்களை கேட்டுட்டு அதன்படி நடக்கணும். ஒரு கருத்தையாவது ஏற்றுக்கங்கிறது தான் எங்கள் ஆன்மீக பேரனுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக நாங்கள் வச்சுருக்கோம். கூடிய மட்டும் இந்த கொஞ்சம் தள்ளி உட்காந்து கூட பேசுங்க. அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு தான். அது ஒரு வேண்டுதலாக வச்சுருக்கிறோம். அடுத்து திருவாசகத்தில் தான் சொன்னார், அதான் இந்த பற்று நீக்கணும், குருலிங்க சங்கமம் இதெல்லாம் சொன்னார். மாணிக்க வாசகர் உயர்ந்ததுக்கு காரணமே தன்னை தாழ்த்தி கொண்டார். எந்த இடத்துல பார்த்தாலும் மற்றவங்கள உயர்வான்னு சொல்லுவார், தன்னை தாழ்த்தி சொன்னார். அதனால தான் அவர் உயர்ந்தார். அதை நம்ம வாழ்க்கையிலே நம்ம மற்றவங்களை நம்ம புகழணும், நம்மளுக்கு தற்பெருமை கூடாதுங்கிற ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம ஏற்றுக்கணும். இன்னொரு கருத்து, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த ஒரு 4 கருத்தை மட்டும் நீங்கள் மனசில் ஒன்று எடுத்துக்கோங்க, மைண்டில் போட்டுருங்க. அந்த போரை நிறுத்துறதுக்கு எல்லாரும் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் சிரமப்பட போகிறோம். நம்ம சிலிண்டர் மட்டும் நினைக்காதீங்க அப்படிங்கிறது. இன்னொரு சொன்னார், அந்த மன்னர் முனிவர் கதை சொன்னார் பார்த்தீங்களா? அது எவ்வளோ சின்ன கதையை சொல்லி நல்ல ஒரு பொருளை நமக்கு குழந்தையிருக்காரு. ஆசையை நல்லாவும் இருக்கணும், தூக்கம் வரணும், பசி ஆகணும்னு கஷ்டம். அவர் சொல்ல நீங்கள் படுத்துக்க, உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அவரும் அரசராக இருந்தவர் தான் இங்கே போய் படுத்துருக்காரு. எதையாவது ஒன்றை விட்டா தான் இன்னொன்று நல்லா இருக்குது. அதை நல்ல சின்ன கதை மூலமாக நல்லா விளக்குனாரு. ஆரூர் அடிகள் நம்ம வாழ்வியலையும் பெரிய புராணத்தையும் ஆன்மீகத்தையும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுகிற ஒரு திறமை அவருக்கு தான் உண்டுங்கிறத நான் சொல்லி, அவர் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று அருள்மிகு மாரியம்மனுடைய திருவருளை பெற்று மேன்மேலும் வளர்ந்து நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வந்துவிட்ட சிவனடியார்கள் அனைவரையும் மீண்டும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த வகுப்பினுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து நமக்கு சொன்ன ஆன்மீக பேருடைய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த முழு கருத்தை கேட்கலனா கூட அவர் சொன்ன மாதிரி அந்த கருத்துக்களை அடிப்படையாக எடுத்துக்கிட்டாலே அதே பெரிய விஷயம். அவர்களுக்கு நன்றியை சொல்லி நம்ம வாழ்த்து சொல்லி நிறைவு வாழ்த்து. வந்தனம்